ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிமெயில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னுடைய பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயிலில் வந்து இன்பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இமெயிலாக வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இது கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் நமக்கு வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் ஒரு நான் மெயில் வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேஜ் வந்து எடுத்துக்குது அது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் வர்ற மாதிரி நமக்கு வந்து சைடில் அல்லது பாட்டமில் நமக்கு எதில் வந்துட்டு ரீடிங் பேன் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஜிமெயிலையும் மாற்றிக்க முடியும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரீடிங் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். அந்த ரீடிங் பேன் காலமில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் இன்பாக்ஸ் அல்லது பிலோ ஆஃப் இன்பாக்ஸ் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் ஆஃப் இன்பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நான் வந்து அந்த இமெயிலை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு அந்த ரீடிங் பேன் வந்து ஓப்பன் ஆகுது. பிலோ இன்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு கீழே நீங்கள் எந்த மெயிலை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஜிமெயிலில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஆஃப்லைனுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயிலும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அகெயின் நீங்கள் வந்துட்டு ரைட் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஆல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை போய் ஆஃப்லைன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே எனேபிள் ஆஃப்லைன் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மெயில்ஸ் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் எடுத்துக்க முடியும் அல்லது பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், யூஸிங் 35 MB ஆஃப் 120 GB அவைலபிள் ஃபார் ஆஃப்லைன் மெயில் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து 120 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்க்ரனைஸ் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெயில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து 30னா 30, 90னா 90, உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டவுன்லோட் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்துட்டு மெயில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ டவுன்லோட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அந்த காலம் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அடுத்து வந்து செக்யூரிட்டி. ஆஃப்டர் லாகிங் அவுட் ஆஃப் மை கூகுள் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நீங்கள் டிசைட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீப் ஆஃப்லைன் டேட்டா ஆன் மை கம்ப்யூட்டர் ஆர் ரிமூவ் ஆஃப்லைன் டேட்டா ஃப்ரம் மை கம்ப்யூட்டர் ஆஃப்டர் லாக் அவுட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இது ஆஃப்லைன் ரிமூவ் பண்ணணுமா அல்லது ஆஃப்லைனில் டேட்டா வந்து அப்படியே வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயிலில் வந்துட்டு ஆஃப்லைன் மோடு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஜிமெயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ நமக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாகவே அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். எப்படி அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் அந்த கீ பேடை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொஸ்டின் மார்க் வந்துட்டு ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னுடைய ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்துட்டு சிஸ்டம் வந்து கொடுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்ஸ் கீஸும் வந்து டிஸ்பிளே பண்ணி அது என்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபாலோயிங் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆர் கரண்ட்லி டிசேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எனேபிள் இருக்குது, எதெல்லாம் டிசேபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனேபிள் ஆனது வந்து உங்களுக்கு மேலே இருக்கும், டிசேபிள் ஆனது வந்து உங்களுக்கு வந்து கீழே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எதெல்லாம் எனேபிள் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த ஜிமெயில் பேஜில் இருந்தால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். நார்மலாக வந்துட்டு சிஸ்டம் நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷிஃப்ட் கொஸ்டின் மார்க் கீ வந்துட்டு யூஸ் ஆகாது. இங்கே வந்து தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்போ தான் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜிமெயிலில் வந்துட்டு இப்போது நம்ம ஒரு மெயிலில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்குன்னு நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்துட்டு இங்கே ஒரு மெயில் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த மெயிலுக்கு வந்து நான் ரிப்ளை இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோமே. ரிப்ளைலாம் கொடுத்து பட் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாயிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் அப்படியே மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு இங்கே மேலே போய்ட்டு 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கான்வர்சேஷன் வந்து மியூட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வரக்கூடிய எந்த ஒரு ரிப்ளையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா உங்களுக்கு இன்பாக்ஸில் டிஸ்பிளே ஆகாது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனாயிங் மெசேஜ் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியாததுனால உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து அந்த இன்கேஸ் ஓகே அதை வந்து நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சர்ச் மெயிலில் போயிட்டு லேபிள் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை டைப் பண்ணிவிட்டு கோலன் போட்டு மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மியூட் பண்ண எல்லா மெயில்ஸும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ரிட்ரீவ் பண்ணி எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட் ஆப்ஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்னும் ஜிமெயில் டிப்ஸ் வந்து பார்ட் 3ல் நம்ம பார்க்கலாம்.